பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்றியதே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். தன் மனத்தில் நிலைத்து நின்று பொருந்திய அபிராமியை பொருந்திய முப்புரை என்று தொடங்கி பாடுகிறார் அபிராமி பட்டர். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம்மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இந்த அபிராமி என்பவள் யார்? வார்சடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை, அம்புயம்மேல் திருந்திய சுந்தரி, ஆதார சக்தியான அந்தரி, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. ஆஹா, எவ்வளவு அழகு! இத்தனை அழகான நாமங்களுக்கு உரியவள்தான் இந்த அபிராமி. பார்க்கடலை கடைந்த போது வாசுகி பாம்பு உமிழ்ந்த ஆலகால விஷத்தை பார்த்து பயந்த தேவர்கள் விஷம் தங்களை தாக்காமல் இருக்க சிவனிடம் தஞ்சமடைந்தார்கள். தஞ்சமடைந்த தேவர்களை காக்க அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரனாகிய சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்திவிட்டார். சிவபெருமானின் வயிற்றுக்குள் தான் கோடானு கோடி உயிர்கள் இருக்கின்றன. அதில் நாமும் அடக்கம். அருந்திய அந்த விஷக்கிருமிகள் தொண்டைக்கு கீழே வயிற்றுக்குள் இறங்கிவிட்டால் எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிடும் அல்லவா? அம்பிகை கருணாமூர்த்தி அல்லவா? அவள் நம்மையும் காக்க வேண்டும், தேவர்களையும் காக்க வேண்டும், அவளது கணவனான சிவனையும் காக்க வேண்டும். என்ன செய்தாள் தெரியுமா? சிவனின் கழுத்தை தனது அழகான கரங்களால் தடவிக் கொடுத்து அந்த நஞ்சை அமிர்தமாக மாற்றிவிட்டாள். அமிர்த ஸ்வரூபிணி இல்லையா அவள்? அந்த நஞ்சு கழுத்தில் அப்படியே நீல நிறமாக தங்கிவிட்டது. அதனாலேயே அவர் நீலகண்டனாகிவிட்டார். கணவனுக்கு ஒன்று என்றால் மனைவி எப்படி சமாளிக்கிறாள், அவளின் அன்பு எப்படி, அவளது தாலிபாக்கியம் அவரை எப்படி காக்கிறது என்று ஒரு மனைவியின் மேன்மையை பட்டர் அழகாக விளக்குகிறார். அன்று தாயின் பெருமையை கூறினார், இன்று மனைவியின் மேன்மையை கூறுகிறார். அதே நேரத்தில் அவள் அம்பிகை தாயாக செயல்பட்டு நம் உயிர்களையும் காக்கிறாள். மனிதர்களாகிய நம் உடலிலும் செயல்பாடு இப்படித்தான். காற்றில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய் கிருமிகள் மூக்கின் மூலமாகவும் வாயின் மூலமாகவும் நமக்குள்ளே நுழையும் போது கழுத்தில் இருக்கும் டான்சில்ஸ் என்ற 2 கோளங்கள் அவற்றை உள்ளே போகவிடாமல் தடுக்கின்றன. அந்த கிருமிகள் உள்ளே சென்றால் உடல் முழுவதும் விஷமாகிவிடும். அந்த டான்சில்ஸ் தான் அம்பிகையின் கரங்கள். அதை படைத்தவள் அவள்தான். அதற்குரிய சக்தியை கொடுப்பவளும் அவள்தான். அவள்தான் திரிபுரை. படைத்தல், காத்தல், அழித்தல், சூரியன், சந்திரன், அக்னி, தலை, கழுத்து, உடல் என்று 3 இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய முப்புரை அவள். அவள் ஞானச்சுடரான மனோன்மணியும் ஆவாள். அவளது செப்பு போன்ற ஸ்தனங்கள் ஞானத்தை குறிக்கின்றது. மாணிக்கப்பூண் அணிந்த நெருக்கமான ஆபரணங்களின் சுமையால் இடைவெளி இல்லாமல் இருக்கும் ஸ்தனங்களின் பாரத்தால் வஞ்சிக்கொடி போன்ற இடை வருந்துகின்றதோ என்று பட்டர் வருந்துகிறார். ஸ்தனபார தளன்மத்திய பட்டபந்த வளித்ரயா என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் வாக்தேவிகள் துதிக்கிறார்கள். சௌந்தர்ய லஹரியில் ஆதிசங்கரர் கூறுகிறார், அவளின் இடையில் 3 கோடுகள் இருக்கின்றன. சாமுத்ரிகா லட்சணம். ஸ்தனங்களின் பாரத்தால் இடை ஒடிந்து விழாமல் தடுக்கும் கயிறுகளாக இந்த 3 கோடுகள் உள்ளனவோ என்று சிலாகிக்கின்றார். அவ்வளவு ஞானத்தை நமக்கு கொடுப்பதற்காக தேக்கி வைத்திருக்கிறாள் அம்பிகை. ஞான சம்பந்தருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. தன்னை நினைந்து துதிப்பவர்கள் மனத்தில் அவள் மனோன்மணியாக லயித்திருக்கிறாள். பட்டரை ஞான நிலைக்கு கொண்டு சென்றவளும் அவள்தான். அவள்
பத்மாசனி. அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி. தாமரை மலர் சிருஷ்டிக்கான அடையாளம். உயிர்களை படைத்து காப்பவள் அவள்தானே. பட்டரின் இதயத் தாமரையிலும் அவள் வீற்றிருக்கிறாள். இந்த பூலோகம் அந்தரத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. அது எந்த அச்சை வைத்து சுற்றுகிறது? அதை தாங்க ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா? இல்லையல்லவா? ஆனால் அது கீழே விழவில்லை. அதனால்தான் பூமியை பூமாதேவி என்கிறோம். அந்த சக்திதான் அந்தரி. ஆதாரம் இன்னொன்று இல்லாமல் இருக்கக்கூடிய சக்தி அவள். அதனால்தான் அவளை அந்தரி என்கிறார் பட்டர். அப்படிப்பட்ட சுந்தரியாகிய அந்தரியை நம் ஹிருதய கமலத்தில் வைத்து பூஜித்து அவள் பாத கமலங்களில் தலை வைத்து வணங்குவோம். இப்பாடலை பாராயணம் செய்தால் நம் மனக்கவலை எல்லாம் நீங்கிவிடும். மீண்டும் உங்களை அடுத்த செவ்வாய்க்கிழமை 6வது பாடலுடன் சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.